இதனை எல்லாம் காதார கேட்ட உம்மக்காலம் உம்மக்காலம் அப்பா அப்பா எப்பா எப்பா அப்பா என்ன தெரியுமா உனக்காக நாங்க 2 பேரும் சாப்பாடு கொண்டு வந்தோம்ப்பா. அப்படி சாப்பாடு கொண்டு வந்தப்போ இந்த தங்கை சுமக்கிட்டு இருக்கிறாளே இவளாலும் எனக்கு எப்போது எடுக்கிறதான் வரும்போது தகவலை ஆகுதுன்னு சொல்லி தண்ணி கேட்டு அடம்பிடித்தாள். சரி கண்ட தண்ணியை குடிக்க கூடாது 10 கண்ட தண்ணியை குடிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம கட்டவட்டி துறை கருமாவடி முட்டில் ஆந்தளர்கள் சந்திரபடி துறையில் தாம்பரவரணை ஆற்றங்கரையுமாக சென்று 2 பேரும் தாய் சாந்தி செய்தோம்ப்பா. அப்போ கீழக்கரையில அருள் பூசை பண்ணிட்டு இருந்தாரு. எங்க 2 பேரையும் கையை கட்டி அழைத்தார். சரி பெரிய மனுஷன் கூப்பிடா சொல்லி பக்கத்துல போனோம். என்ன ஜாதின்னு கேட்டார். சாமி நாங்க சக்கிலி பிள்ளைங்க சாமி அப்படி சொன்னோம். அதுக்கு அந்த ஆளு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க சக்கிலி பிள்ளைங்களே இல்ல, சொந்தமான மாமா பிள்ளைங்க, சொந்தமான அத்தை பிள்ளைங்க. உங்க 2 பேரையும் கன்னி கல்யாணம் கைப்பிடித்து பார்ப்பேன்னு சொன்னார். அந்த கல்யாணம் என்று சொல்லி காதிலே கேட்ட இருவரும் பொட்டியில் சாத்தி எல்லாம் பூமியில எரிந்து விட்டு சட்டி கைகள் எல்லாம் தரையிலே போட்டு விட்டு நம்ம தெய்வத்துடைய புண்ணியத்தினால தப்பி பிடிச்சு வந்தோம்ப்பா என்றார்கள். பொம்மக்காலும் தும்மக்காலும் இதனை கால் உடுத்து கேட்டான் பகடை. எதடா காக்கா பறக்காது கருக்குருவில் அந்தாது, சுட்டு பறக்காது செருக்குருவில் அந்தாது, அட்டம் சுழிக்காது அசல் காத்து வீசாது. அப்பேற்பட்ட வனத்தில் ஒருவன் இப்படி இருக்கின்றானா? யாய் உங்களை வேட்டு வந்த மாடை மட்டும் இடத்துல காட்டுறான்னு சொன்னா இந்த மாடிக்கு தெரியாத உங்களை அடிச்சு மாடு கட்டி கொண்டு ஒரே குத்தா குத்து கொண்டு அப்படின்னு மகளை முன்னாடி விட்டு பகட பின்னாடி வர்றான். பின்னாடி வரப்போ விருங்கிட்டு வந்தானே அந்த பழக்கம் அவனுக்கு உண்டா? ஏன்னா கைவசம் 1000 எல்லாம் வெளியே காண மாட்டான். கைவசம் என்ன குடிசுவாசல திறந்துட்டா போதும். அந்த பக்கம் 1000, இந்த பக்கம் 1000, அந்த பக்கம் 1000, அந்த பக்கம் 1000 ஆயுதம் வைக்கிறதுக்கு என்ன 1000 சோலை. அப்பேற்பட்ட வாளன் கைவசம் எப்படி வந்தான் தெரியுமா? எப்படி வர்றானே? எவாதி மாட்டாட்டிக்கும் தடி எடுத்தான், மாதுரிக்கும் கத்தி எடுத்தான், காட்சி நாயை பூச்சி நாயை காட்சி நாயை கைப்பிடித்தான் வாப்பகடை. என்ன மக்களையும் முன்னால் விட்டு பின்னால் வந்தான் வால்பகடை. எங்கே எங்கே வருவானால் அப்பாவை அழைத்துக் கொண்டு அரங்கிலியமாக 2 பேரும் மஞ்சக்கணி தோப்பாதியில மஞ்சக்கணி என்ன மதிமசங்கி படுத்திருந்த தமது அப்பாவால பகடைக்குத்தான் அருமை மக்கள் காட்டுகிறார். இதனை அவன் கண்ட போது ஏது செய்தான் வாழன் அவன் ஆத்திரம் கொண்டவனோ மாரடிக்கும் தடிய வாங்கி மாரடிக்கும் தடிய வாங்கி என்ன மரமடங்கு அடிக்க போறான். ஆழிய முத்துப்பட்டனுடைய அழகையும் நுவல்யா வெண்ணியத்தையும் கண்டு அவன் என்ன பண்றானே? இங்க இருந்து எவ்வளவு வேகத்துல போனான், அவ்வளவு வேகத்துல 8 அடி கப்பா வந்துட்டான். 8 அடி கப்பாலே வந்த பாலன் தமது மக்களை பார்த்துக்கிட்டுக் கொண்டிருக்கிறார். அட பாய் பிள்ளைங்களா, எந்த ஒரு ஆஷாவோ எவ்விடத்து துறைமகனோ வேட்டைக்கு வந்தவரோ என்னவோ செய்யறில்ல வெயிலுக்காக படுத்திருக்கிறார் போல இருக்கிறதே பாதகத்தில. அந்த ஆளு பாக்குறப்ப அப்படி ஆள வச்சிருக்கிறது எவ்வளவு அமைதியா படுத்திருக்கிறாரு. நீங்க பொண்ணு சொல்றீங்க அப்படின்னு மக்கள் மேல சந்தேகத்தை கொண்டு என்ன என்ன பிள்ளைங்க அடிக்கிறதுனால தடியா உங்க போய்கிட்டு இருந்தான். அப்போ பொம்மக்காலும் பொம்மக்காலும் எப்பா அப்பா உன்னானை என்னானை நம்பனை நான் மேல ஆனையப்பா இந்த ஆளை தவிர வேற ஒரு மேல சொன்னாங்க. என்னடா இது மக்களோ ஆணை விட்டு சொல்ல வேண்டும், ஆனால் போய் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு வந்து அந்த ஆளையே ஒசிப்பி கேட்போம். சுவாமி நைனா சுவாமியா 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 என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். இதை காதல கேட்டு அவர் ஏன்னு கேட்டாரு, தெரிந்து வைத்து பார்த்தாரா பார்க்கல, நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. உடனே வாங்கனுக்கு ஒரு எண்ணம், என்ன இது மனுஷன் இவ்வளவு வசதியா படுத்திருக்கிறாரு, தொட்டால் திட்டு நிழல் பட்டால் தோஷம், தொடவும் விடாது கிட்ட நெருங்கவும் முடியாது, உசுப்பா மேல வேற வழி இல்ல, எந்த வகையில உசுப்போன்னு சொல்லி யோசனை பண்றான். யோசனை பண்றப்போ யோசனைக்குள்ளாக ஒன்று அகப்பட்ட யோசனை பிரகாரம் அதை செய்ய மதமாக செய்து கட்டினான். எப்படி கையை கொட்டி சின்ன கல்லை கொண்டு எரிந்தெழுப்ப, சின்ன கல்லை கொண்டு எரிந்தெழுப்ப கண்மணித்து பார்த்தான் முத்து
என் முத்து பட்டனோ என்ன கண்விழித்து பார்த்தான் முத்து பட்டனோ மூர்க்கனைத்தான் ரெண்டு துண்டாய் மூர்க்கனைத்தான் ரெண்டு துண்டாய் கட்டகுண்டம் வெட்டி கத்தி கீரையாய் கொடுப்பேன் கத்தி கீரையாய் கொடுப்பேன் எனது காட்டு நறுக்கீரையாய் நறுக்கி நறுக்கீரையாய் வலது பெருமோ பொம்மக்கள் இடது பெருமோ சும்மக்கள் முத்தியிலே இந்த வாழன் இதனை எல்லாம் கண்ட ஆரிய முத்துப்பட்டனோ அந்த பிள்ளைங்களோ தமக்கு அப்பா இருப்பாக சொன்னார்களே அந்த அப்பா இவனாகத்தான் இருக்க வேண்டும். சரி பிள்ளைங்களுக்கு அப்பனா இருந்தான்னா நாம என்ன முறை கொண்டாடினா பெண்ணு கேட்கறதுக்கு தோதா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்றாருன்னு மற்ற முறை ஒண்ணும் தோது விட்டு வரா மாமா முறை கொண்டாடினா தான் என் மாமா என் மாமா என் மாமா உமது மக்களை எமக்கு கண்ணி கல்யாண கைப்பிடித்து தரோன்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்ற எண்ணத்தை கொண்டுள்ள ஆரிய முத்துப்பட்டன் என்ன வாழப்பகடைய மாமா மர செப்பினார் வாழப்பகடைய மாமா மர செப்பினார் எப்படி ஏன் செப்ப என் தாயி கூட பிறந்து போன்ற ஆசையம்மானே உம்ம சமர்த்திகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேன் விட்டேன் பொருளும் விட்டேன் என் மகன்தானே என் மகன்தானே உங்க பெண்கள் மேல ஆசைப்பட்டு ஓடி
தாலி கட்டி வைத்தார்கள் கட்டி வைத்தார்கள் சகல தொழில் உங்களோடு சேர்ந்து செய்வேன் காது கொடுத்து கேட்டான் பாலன். உம்மகுலமோ பிரம்மர் குலம், எங்கள் குலமோ சாதாரண சக்கிரியர் குலம். உம்ம குலத்துக்கு அணி வச்சா குடியிட்டாது. அவ்வளவு உயர்ந்த குலத்திலே பிறந்த நீர் எமது மக்களை ஒன்பது ஒன்று நியாயம் அல்லன்னு சொன்னான். யோ என்ன உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் பேசிக்கிட்டு இருக்கிறீரே, இப்ப அப்படி எல்லாம் பேசக்கூடாது தெரியுமா? ஒன்றே குலம் ஒருவனை கடவுள் தெரிகிறதா? ஏதாவது பேசினீரு உம்ம கம்பெனில கொண்டு போன்னு சொன்னான். இதனை கால் கொடுத்து கேட்டான் மாலப்பகடை. ஓஹோ, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசணும்னா இந்த ஆளு விவரம் ஆளா இருக்கிறாரு, ஒரு சமயம் நம்மள கம்பெனில கொண்டு போனாலும் போயிடுவார். எதுக்கு வம்பு, நாம சொல்ல வேண்டிய சொல்லுவோம். எங்க ஜாதியில பெண் எடுக்கிறத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. ஆனா உங்க உருவமே மாற வேண்டியிருக்கும், உங்க தோற்றமே மாற வேண்டியிருக்கும். என்ன தெரியுமா? உங்க மீன் குடிம்பி எடுக்கணும் அள்ளி பெண் குடி இன்னும் எங்க குறை வழக்கம் எல்லாம் இருக்குது, அது சொல்லிடுறோம். கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. நாங்க நண்டு தும்போம் நத்தை தும்போம் 4 வகை. இந்த நண்டு நத்தை ஊமச்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவிச்சு திங்க நேரம் இருந்தா தான் அவிச்சு தும்போம். அவசரத்துல பச்சை திங்க வேண்டிய இருந்தாலும் வரும். அப்படி யாரு தும்பா? அது சொன்னாலாவது மனசு அசிங்கப்பட்டு போயிட மாட்டாராங்கிறதுக்காக சொல்லி பார்த்தான். அவர் அதெல்லாம் கேட்டு அசர்றாரா? இவ்வளவுதானா இன்னும் இருக்கான்னு சொல்லி கேட்டான். இந்த ஆளு ஒன்னும் அசர்றதா தெரியல. நாம என்ன சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லுவோம். முந்தியில சரடுப்போம், நாங்க முச்சந்தியில் கஞ்சாவரி பிடிப்போம், கஞ்சாவரி பிடிப்போம், கண்டவரை கையெடுப்போம். சகல பேருக்கும் பெற்ற பிள்ளை. எவ்வளவுதான் சாராய கள்ளு கஞ்சா லேகியம் அவன் போத வசதி என்ன உண்டா அவ்வளவு சாப்பிடுவான். எவ்வளவுதான் போதையில் இருந்தாலும் சில பேர் கூப்பிடுவாங்க, ஏ வாழைப்பகடை அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. சில பேர் இருக்கிறாங்களே யார் வாழைப்பகடை அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. சில பேர் இருக்கிறாங்களே எப்படி கூப்பிடுவா தெரியுமா? அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. யார் எப்படி அழைத்தாலும் நாம போகிறது அடியன் அப்படிங்கிற வளைவுகளோடு போகணும் தெரியுமா? ஏன்னா வணக்கத்துடன் வாழ்ந்தோமானால் வாழ்வு நமக்கு, அடக்கத்துடன் வாழ்ந்தோமானால் அநேக நோய், நிமிர்ந்து நாவல் வாழ்ந்தோமானால் நிமிர்ந்து நாவல் நிச்சயம் கூடாவோ. செத்துவாடிகளுக்கெல்லாம் பங்கிடணும், கத்தி கொண்டு ஒரிக்கணுமே கணக்கு தவறாமல் ஆட்டுத்தோல் அழுக வைக்க வேண்டுமைனா அதை எடுத்து சோடாய் கடகடையா கொண்டு வச்சு காசுடன் சேர்க்கணுமே. இவ்வளவு செய்கிறானால் எனது மக்கள் இதுவரையும் நீ கலியானா கைப்பிடித்து தருவேன் ஐயா. கேட்டார் பட்டன். மாமா மாமா கல்யாணத்தை பண்ணிப்பாரு மாமா, அதுக்கப்புறம் ஏதாவது குறைபாடு இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னான். ஓஹோ, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நைனா நைனா அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு சிவன் கற்பனை கொண்டுமே ஆனால் உங்க அண்ணாச்சிமார் எல்லாம் வெக்கனை ஒருத்தருக்கா சொல்லிக்கிட்டு இருக்குது இல்லையா, அங்க போய் அனுமதி பெற்று வரும்போது ஜோடி செருப்பு மட்டும் தைச்சு வச்சிருந்தா என் பிள்ளைங்க 2 பேருமே உங்களுக்கு தான். பெரிய பிள்ளையும் உங்களுக்கு தான், பெரிய பிள்ளையும் உங்களுக்கு தான், சின்ன பிள்ளையும் உங்களுக்கு தான் என்றான் இந்த பாலர்.
மாமா என் மாமா நான் எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போயிட்டு வந்துடுவேன் மாமா. நான் வருவதற்கு முன்னாடி பொம்மக்காலுக்கு அத்தை மக வந்தான், சும்மக்காலுக்கு மாமா மக வந்தான். வேற வழி இல்லாம மரமாப்பிள்ளைக்கு பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற சாக்கு போக சொல்லி அனுப்பணுங்கிற எண்ணம் இருந்தால் இப்ப சொல்லிடும். ஏன்னா வரும்போது வெறுங்கட வர மாட்டேன், சங்கரன் ஒரு தயாரித்து தான் வருவேன். அது கிடைச்சா கொண்டு வருவேன், இல்ல ஒண்ணு மணி வாங்கிட்டு வந்துடுவேன். அதுவும் கிடைக்கலன்னா நாக்கு புடுங்கிடுவேன். அவசரத்துல ஏன் நாக்கு புடுங்குவேன், உம நாக்கு புடுங்குவேன். சரி சொல்லி போட்டு சொல்லி எங்க வந்துட்டான். இங்கே வந்தால் விக்கிரமன் கவரத்துக்கு வந்தான். வடக்கு மாட வீதியில் வாடகை விடுதியிலே தங்கி இருக்கக்கூடிய அண்ணாச்சிவார்கள் அரண்மனைக்குள்ளாக போகல, அகரத்துக்குள்ள போகல, வெளியிலே நின்று கொண்டான். வெளியிலே நின்று கொண்டு அண்ணா ஓ அண்ணா என அழைத்துக் கொண்டிருக்கிறார். இதனை காது கொடுத்து கேட்டார் பெரிய அண்ணன் அப்பா பட்டார். குப்பா நம்ம தமிழ் சவுண்ட் கேட்கறது, வெளியே போய் பாட்டோன்னு சொன்னார். குப்பன்னு வந்தான். வாசலிலே வந்து பார்க்கின்ற போது ஆரியே முத்து பட்டனும் அங்க வந்து நின்றுட்டு இருக்கிறான். ஏ தம்பி இங்க வாட, நீ எங்க போன, நீ எங்க போன, எங்க போன, நீ உன்னை தமிழ் ஆத்தங்களை சந்தி செய்து சொல்லியிருந்தோம். அங்க போய் உன்னை சொல்றப்போ உன்னை போய் தங்கை பாட்டு வந்தாண்ட உன்னை காரணம் சொன்னான். எங்க போன, நீ எங்க போன, எங்க போன சொல்லு அப்படி கேட்டார். அண்ணா அண்ணா நான் அப்ப வச்சு பாத்துட்டு என்ன அண்ணா அண்ணா இருக்கிறேன் இப்போ சொல்லு சொல்லுடா, வாயத்தன சொல்லு, என்னத்த சொல்ல அண்ணா அண்ணா நான் பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னான். இந்த பாரு உனக்கு நாங்க இங்க என்ன பொண்ணு வச்சு வச்சிருக்கிறோம், நம்ம ஜெயசீர் மகள் ருக்கு இருக்கிற பாரு, அவளை 10,000 முழு ரோஷனையும் அருமையான ஒரு அந்த காரோட இங்க பேசி வச்சிருக்கிறமே. நீ போய் எங்க பொண்ணு மாட்டு வந்திருக்கிற, நீ எங்க போய் பொண்ணு மாட்டு, நீ எங்க பொண்ணு மாட்டு இருக்கிற சொல்லு சொன்னார். இதனை எல்லாம் காது கொடுத்து கேட்டான் பட்டன். மாபுரத்தில் அப்படி சொன்னான். அங்க ஏட அக்கிரகாரம் அப்படி சொன்னார். அண்ணா அண்ணா என்னடா வந்ததுல இருந்து அண்ணா இருக்கிற, சரி நம்ம சொல்லாம இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சாங்க. என்ன தெரியுமா, என்ன சகிலேருட ஜாதியில் போய் நான் தாலியங்கட்ட போறே. ஆமா அண்ணா நீங்கள் ஊருக்கு பொங்கல் அப்பா பட்டரா ஆலோசனை பல செய்து கொண்டிருக்கின்றார். நம்ம ஜாதி என்ன, சக்கிரிய ஜாதி என்ன, அங்க போய் தாலி கட்ட போறேன்னு சொல்றாங்கடா. இதுக்கெல்லாம் தம்பிக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் படிப்பு தாண்டா காரணம். தம்பி சாமானியப்பட்ட படிப்பா படிச்சிருக்கிறான், எவ்வளவு படிப்பு படிச்சிருக்கிறான். தம்பி நல்லா வேதம் படித்ததாலே நாம தடுமாறி பேசுகிறான். இவனை அடியும் கேட்டா, அடியும் கேட்டா, நீங்கள் 5 பேரும் அருமை தந்தை 5 பேரும் சூழ வளைந்தார்கள், சுற்றி அவனை வெடித்தார்கள். இருட்டு கல்லறையில் கொண்டு வந்து
21 விலங்குகளை இணை இனமாய் என்ன காவிலங்கு கை விலங்கு கண்டத்திலே விலங்கு மாட்டி வார் விலங்கு தோல் விலங்கு என்ன மகிமையுடன் 21 விலங்கு பூட்டி இருட்டு கல்லறையில் அழைத்த போது கல்லறையில் இருந்து கொண்டு என்ன கதறி புலம்புகிறார். என் உம்மக்காளே உம்மக்காளே என் காலிலங்கு தெரிப்பதப்பா என் காலிலங்கு உங்களை கைப்பிடித்து பார்ப்பதப்பா. மாலையிட்டு என்று பட்டன் இங்கு விளம்பும் போது ஆலடி ஒரு ஏர்மாள்புரம் 60 நல்லூரம் வாழப்பகடையுட குடிசையிலே எவ்வளோ என்ன பட்டனை மனதில் எண்ணி பாவையர்கள் விளம்பு ஏ அக்கா அக்கா உம்மக்காளே அன்று வந்த அழகனைத்தான் அவரை போல இளவுடையார் இந்த அவனியிலே அணிந்தாலும் அந்த பூவை அணிந்தாலும் 5 நாளைக்குள்ள முடிந்தாலே இந்த பூவை 3 நாளைக்குள்ளே மாமன் மகனுக்கு அவர்களை மனக்கெடாய் அத்தை மகனுக்கு அவர்களை அகுமானமாய் நம்ம உள்ள காலம் மட்டும் தகப்பன் உள்ள காலம் மட்டும் நம்மளை தாலி கட்டி பார்க்க மாட்டோம். என்று பொம்மக்கள் தும்மக்காலும் அங்கிருந்து விளம்ப பட்டனும் இந்த கல்லறைக்குள்ளாக இருந்து கொண்டு இரவு பகல் எதையுமே பாராமல் ஒரே புலம்பல் பொம்மக்கா தும்மக்கா தும்மக்கா பொம்மக்கா தும்மக்கா பொம்மக்கா பொம்மக்கா தும்மக்கா இதே புலம்பல். அப்பதான் பக்கத்துல உள்ள பேர் எல்லாம் சொன்னாங்க போய் அப்பா பண்றேன் ஓய் என்ன பெரிய தொந்தரா போச்சு உம்ம தம்பி இரவு பகல் எதையுமே பாராமல் ஒரே புலம்பல் புலம்பிட்டு இருக்கிறான். என்னையா இது பகல்ல புலம்புறா ராத்திரி தொந்தரவு இல்ல ராத்திரி புலம்புறா பகல்ல தொந்தரவு இல்ல அப்படிங்கறது உண்டா? இரவு பகல் எதையுமே பாராமல் ஒரே புலம்பல் புலம்பிட்டு இருக்கிறானே என்னையா இது? ஒண்ணு அவனுக்கா சுய புத்தி இருக்கணும் இல்லன்னா சொல்ற புத்தியாவது கேட்கணும். 2 புத்தியும் இல்லாத 2 கெட்டவன் இருக்கிறானே இவனை வச்சிருந்து என்ன பண்றது? உங்களுக்கு சுலபம் தெரியாதா? தனக்காக போத்திரம் உடைந்தால் என்ன தவுந்தால் என்ன கலவையை தந்து சொன்னார். இதனை எல்லாம் காது கொடுத்து கேட்டார் அப்பா விட்டார். இல குப்பாவும் இளைய குப்பா என்ன சங்கா ஏ சரவணா இல்ல சோமாசி ஏ சோமலிங்க நாம விதனை நாம பொறுத்துக் கொள்ளலாண்டா. நமக்காக பக்கத்துல உள்ளவங்க பொறுப்பாகலாம். இவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல. நம்ம வேலையை முடிச்சா தானே அவங்க வேலையை பாக்குறதுக்கு அவங்க போவாங்க. ஆகையினால இந்த பாண்டிய தேசம் வந்த இடத்திலே தம்பியை பறி கொடுத்துட்டோம்டா. இப்ப அதிகளா கலவையை தந்து சொன்னார். பின்ன குப்பை வந்து கொஞ்சம் ஈவியரக்க உள்ளவன் பாருங்க தெய்வதோஷனி உள்ளவன் இல்லையா அவன் காலை தச்சுக்கிட்டு இருக்கிறான். குப்பை எப்போது இப்படித்தான் சங்கம் தான் தைரியசாலி சங்கா சங்கா கலவையை தந்து சொன்னார். சங்கம் தைரியசாலியாச்சா என்ன சாவி கொத்தோடு வந்தானே எங்க வந்தான் கல்லறை கரகாமையில வருகிறான். அதற்கு முன்னமையே என் பட்டனுக்கு எப்படி இருக்கு தெரியுமான்னு அவருக்கு வீதி வசத்தால் என்ன கால வீதி வசத்தால் பட்டனுக்கு கால்விலங்கு முறியுதையா ஆமையா பட்டனுக்கு இணை இனமாய் தெரித்துடுவான். விலங்குகள் தெரித்த பின்னால் என்ன வாழ்பாய்ந்த விழிபோலே வாழ்பாய்ந்த விழிபோலே அங்கே போனானே முத்து பட்டன அவன் கட்டு வெட்டி துறையாதியிலே அந்த கருமவடி மூடாதியிலே அந்தணர்கள் சந்தி பண்ணும் என்ன அரசடியாம் படிப்புரையில் பாம்பவர்ணி கலையோகராம் தானே அவன் வந்து சேர்ந்தான். 1008 லிங்கத்தையும் என்ன அள்ளி எறிந்தானே ஆற்றுக்குள்ள புது பொட்டியை பிச்செறிந்தான். போட்டு இந்த புனூல அறுச்செறிந்தான். என்ன மின்கூடம்பி எடுத்துட்டானே அள்ளி பெண்கூடம்பி போட்டுட்டானே
பட்டத்தார உழைத்தானே என்ன பட்டத்தார உழைத்தானே அவன் பட்டணத்தை அழிச்சுட்டானே சுத்தினானே காரு புருன்னு பேசினானே பாவநாச பெருமாள் முன்னால் பாவநாச பெருமாளே நான் பகடையாக போறேன் இன்று அம்பாசமுத்திரத்தில் சனிக்கிழமை சந்தையிலே என்ன கக்கரடி தோல் வாங்கி கையோடு கொண்டு வரானே ஆனடியூர் ஏர்மாள் நல்லூராம் கோட்டையிலே பால பகடையுட குடிசையிலே வந்தான் முத்து பட்டனவன் தும்மக்காளை என்ன புகழுடனே வரவழைத்து தெருப்புத்தைக்கும் ஆயுதத்தை சிறப்புடனே கேட்டானே அப்போ சிற்றுளியும் தமருளியும் என்ன சிறப்புடனே கை கொடுத்தார் அதனை வாங்கிக் கொண்டு அழகு முத்து பட்டனவன் உசுல மரத்தடி மூடாதியிலே என்ன முத்துப்பட்ட அடியளந்தாறு வைத்தான் அழகு முத்து பட்டனவன் முகட்டுக்கோடு குஞ்சம் வைத்தான் அவன் பாதரட்சை கட்டுகிறான் இருந்து நினைத்தானே எல்லாம் சிந்தையிலே இந்த செருப்பை நாமல் இப்பவே கொண்டு போய் மாமா கையிலே கொடுத்தோமானால் சந்தேகப்படுவானே சபலம் கொள்வானே மாம சபலம் கொள்வானே சபலத்துக்கோ இடம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தை கொண்டுள்ள பட்டனோ என்ன பண்ண போறானே இந்த செருப்பு மாமாவா பொறுத்து இந்த செருப்பை தீர்த்தவன் யார் என்று தேடி அலைய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ளப்பட்டு குடிச முகப்பில அப்படி தொட்டுட்டா அருந்து கீழே விழுதான் போல கட்டி இருக்கிறான் ஒரு சுலபம் சொல்லுவாங்க இல்லையா குருவி இருக்க பழம்பழம் விழுந்ததுன்னு அந்த சுலபத்தின் பிரகாரம் கட்டி இருக்கிறான் அந்த இதுல என்ன போச்சு பொழுது உயர்ந்து வெகுநேரமானதுக்கு பின்னால் புகுந்த பகடை குடிசைக்குள்ளே படக்கென்று செருப்பு நெத்தியிலே தட்டி அருந்து கீழே விழுந்துடுமா விழுந்து செருப்பை எடுத்து கொண்டு போய் ஒழிச்சத்துல பார்த்தா என்ன அழகா தச்சிருக்கிறான் இந்த செருப்பு தீட்டவன் யாராக இருக்கும் எதுக்கு மக்களை கேட்பான் ஏதா பெரிய பிள்ளை என் அம்மாக்கா இந்த செருப்பை தைச்சு யாரு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டான் அவளுக்கு சொல்றதுக்கு வெக்கம் என்ன அப்பாவை பார்க்க மாட்டேங்கிறானே அப்படி பார்க்கவும் இப்படி பார்க்கவுமா பார்த்துக்கிட்டு இருந்தா இவ எப்போதும் இப்படித்தான் கோணுவா சின்ன பிள்ளைதான் தும்முக்காதான் நல்ல துடுக்குள்ளவா ஏய் சின்ன பிள்ளை செருப்பு தைச்சு யாரு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டான் அவளுக்கு அதுக்கு மேல வெக்கம் வந்துருச்சு அவனும் அப்பாவை பார்க்க மாட்டேங்கிறான் அப்படி பார்க்கவும் இப்படி பார்க்கவும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படிங்களா என்ன நான் கேரட் எடுக்கிறேன் பதில் சொல்ல வாங்கி பார்த்தா என்ன வேணும்னு வரீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அப்படி மாழுக்கு தடியை கொண்டு பிள்ளைங்க அடிக்கிறதுக்காக போனா எப்பா எப்பா சொல்றதுக்கு வெக்கம் அந்த வெக்கத்தினால என் உம்மக்கால தும்மக்கால என்ன பண்றாங்க வளைஞ்சாங்க நெளிஞ்சாங்க நாணினாங்க கோணாங்க அப்படி நாணி கோணி வளைஞ்சு நெளிஞ்சு அப்பா அப்பா அப்போ எங்களை மாலையிட வந்திருக்கிறார் அல்லவா அந்த மனோட செய்ததில்லைன்னு சொன்னான் அட பாய் பிள்ளைங்களா என் மாப்பிள்ளை எங்க என் மாப்பிள்ளை எங்க என் மருமான எங்க அப்படி தேடுறேன்னு பட் என்ன பண்றாரு தெரியுமா உசுலுமத்தல் மூட்டுல தமக்கு ஒன்றுமே தெரியாத உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு என் மாப்பிள்ளை நீங்க எங்க இருக்கிறீங்க அந்த செருப்பு தச்ச கையை கொஞ்சம் தாருங்களேன் அப்படின்னு கேட்டான் உடனே மாமா கையில தன்னுடைய கடத்தை கொண்டு போய் காண்பித்தான் என்ன கை என் மருமக கையே கையை ரெண்டே எடுத்து அப்படியே கண்ணுல வச்சுக்கிட்டானே அதுக்கப்புறம் பகடைக்கு ஒரு எண்ணம்
நாம மருமனுக்கு உபச்சாரம் பண்ணணும். உபச்சாரத்துல மருமன் அசிங்கப்படுறாரா, அருவறுப்பு கொள்றாரா, அது சோகம் செய்ய பார்க்கணுங்கிறதுக்காக அதற்கு கவனம் செய்து கொண்டிருக்கிறான். என்ன பண்ற? எவை எருமை மட்டும் சொல்வீரித்தான்